நானும் அவர் என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் 2 பேரும் டிஎம் கோர்ட்டு அங்கே இறங்கி இந்த போத்தீஸ் பார்த்துட்டு அது வழியாக வந்து சேதுபிரதேசத்துக்கு வருவோம் மாலையில். அப்படி வர்றபோது திண்டுக்கல் ரோடு முருகன் கோயில்கிட்ட நான் எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் சாமி கும்பிடுவேன், உள்ளே போவேன். அப்படி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அவரும் சாமியெல்லாம் கும்பிட மாட்டார், அவர் வாட்டி வெளியே இருந்துருப்பார். நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். வந்த உடனே சாமி முருகனை பார்த்தீங்களா அப்படின்னாரு. தோ பரமசிவன் கேள்விப்பட வேண்டிய முக்கியமான பேர். பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற நூலை தயவு செஞ்சு எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். அது அருமையான நூல். அழகர் கோயில் பற்றி அவருடைய ஆய்வு தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்குது. சரி, வெளியே வந்தோடனே என்கிட்ட கேட்டார், முருகனை பார்த்தீங்களா? திண்டுக்கல் ரோடு முருகன் கோயில் பார்த்தேன். அது கீழே ஒரு சின்ன கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லையே அப்படின்னேன். இல்லை நீங்கள் பார்க்கணும், அந்த முருகன் வச்சுருக்கக்கூடிய குருவாள் இடுப்பில் வச்சுருக்காரு. அந்த குருவாள் வந்து நாயக்கர் காலமாக தான் இருக்கணும். அதுக்கு முன்பாக இந்த கோயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் இருக்க இப்படி போய் சாமி கும்பிட்டா நான் சாமி கும்பிட முடியுமா? அவர் எந்த நூற்றாண்டு, அவர் யாருக்கு கல்வெட்டு இப்படி சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கோபமாக அவர்கிட்ட கேட்டேன். அப்போ என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லைன்னு சொல்கிறது தம்பி, இருந்தால் நல்லது தானே, வாங்க போவோம் அப்படின்னா. இதாங்க இது எங்களுக்கு நடந்த உரையாடல். இதை நான் கமலஹாசன் அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நானும் தோப்பா உரையாடணும்னு சொன்னால் யார் கேட்பா? கமலும் அசினும் உரையாடினா தான் உலகம் மதிக்கும். அதனால் உண்மை கூட. இப்போ முத்துவேல் அவர்கள் சொன்னாங்கல்ல, நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். பேராசிரியர் ஞான சம்பந்தன் MA MPhil PhD யாரும் கைதட்டல. 65 பேர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவர்கிட்ட போட போகுது, உலகத்தில் இல்லாத வேலையா? 16 பேர் PhD வாங்கியிருக்காங்க. ஆச்சே அப்பா பெருசாக இருக்கான். இதெல்லாம் 20 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்குது. அடவெடியா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நயன்தாராவுக்கு அப்பாவா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா, ஏதோ நான் பிறவி எடுத்தது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. நம்புறீங்களா இல்லையோ, 4 நாளைக்கு முதல்ல ஒருத்தர் என்கிட்ட வந்து கை கொடுத்து கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டார். நான் இருக்கட்டுங்க, தமிழ் மேலே பற்று இருக்க வேண்டியதுதான், அதுக்காக என் கையை இப்படி விடாமல் பிடிச்சிருக்கணுமான்னு கேட்டேன். இந்த கையில் தான் நயன்தாரா பிடிச்சிங்க. இது நான் என்ன சொல்கிறது இல்லை, எப்படி இருக்குன்னு கேட்டால் நமக்கு முகம் தான் தெரியுது. இப்போ அது மட்டும் இல்லை, சூர்யா பற்றி பேசினார், அழகாக இருந்தது. சூரரை போட்டு என்னுடைய அடுத்த படம் அதுதான். இப்போ நான் நடிச்சிருக்க படம் சூரரை போட்டு. அடுத்து நான் ஒரு புதுசாக எழுதுறேன், எங்கள் கைதட்டு பார்ப்போம். அதுக்கும் கைதட்ட ஆள் இருக்கு, எனக்கு தெரியும். சொன்னார் இல்லையா, நான் இதே கல்லூரியில் இதே நாளில் 19/2 அந்த வருஷம் தெரியல எனக்கு, ஆனால் உவே சாமிநாதனுடைய பிறந்த நாள் விழாவுக்காக இங்கே வந்து பேசியிருக்கிறேன். அறக்கட்டளை சொற்பொழிவுக்காக பேசியிருக்கிறேன். உவே சாமிநாதன் அவர்கள் தமிழ் தாத்தாம், மகா உபாத்தியாய பண்டித பட்டம் பெற்றவர். அவர் இல்லைன்னா தமிழ் இல்லை. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, அவருடைய என் சரித்திரம் எப்போ என்னுடைய படிப்பறையில் இருக்கும், எப்போ வச்சுக்கிட்டே இருப்பேன். ஊடக காலங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1, 2, 3 வந்தது. ஸ்டீவன் ஸ்பில்பர்க்குடைய படம். எத்தனை பேருக்கு அந்த ஜுராசிக் பார்க்குன்னா என்னன்னு தெரியுங்களா? ஜுராசிக் அப்படிங்கிறத என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுகம் அப்படிங்கிறான், ஒரு காலம். அது ஜுராசிக் தான் அது. இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கங்களேன், நம்ம வந்து கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஜுராசிக் என்பது ஒரு யுகம். அந்த படத்தை விஞ்ஞானிகள் ஒத்துக்கல தெரியுமா உங்களுக்கு? அறிவியலாளர்கள் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னா, அதில் வரக்கூடிய டைனாசார் என்கின்ற ஒரு உயிரினம் அது அழிஞ்ச பிறகுதான் மனுஷனே வந்தான். அது அழிஞ்ச பிறகுதான் மனுஷன் வந்தான். மனுஷன் அதுக்கு முதல்ல தோன்றலை. இவர் கற்பனை பண்ண அந்த கதாசிரியர் என்ன பண்ணிட்டாரு, டைனாசார் மனுஷன் சந்திக்கிற மாதிரி வச்சுக்கிட்டார். இந்த ஷோ ஒரு படத்தில் நாடகம் போடுவார், கஜினி மாமுதும் கர்ணனும் சந்திப்பாங்க. அது எப்படி சந்திக்க முடியும்? ஒருத்தர் கேட்பார், எந்த தமிழில் வந்தாங்க சந்திச்சிட்டாங்க அப்படிம்பாரு. கஜினி மாமுது யாருன்னா சரித்திர காலத்து நாயகர், கர்ணன் புராண காலத்து நாயகர். அது 2 பேரும் பேசுகிற டயலாகே நல்லா இருக்கும். வந்தோடனே அந்த கஜினி மாமுது கர்ணனை வைவார்.
உன்னால தான் எனக்கு நஷ்டம், நீ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு, நான் 11 தடவை படம் எடுக்க வேண்டியதாக போச்சு அப்படிம்பாரு. நல்லா இருக்கு அந்த வசனம். இப்போ இந்த ஜுராசிக் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் இது என்ன காலம்னா ஊடக காலம். ஊடக காலம்னா எப்படி, நாங்கள் ஒரு காலத்தில் எல்லாம் மேடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும், மேடையிலிருந்து பெரிய நிகழ்வுக்கு போக எவ்வளோ காலம் இருக்கும், 30 வருஷம் பயணம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி அமுதன் சொன்ன மாதிரி ஒரு வினாடியில் நீங்கள் உலக புகழ் பெறலாம். ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் வரும். அப்படியான செய்திகளை கொண்டு வர்ற காலம் இந்த ஊடக காலம். என்ன வேணும் தெரியுங்களா, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நீங்கள் தயாராக இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒன்று. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அஞ்சல் வழி கல்வியில் படிக்கலை, நீங்கள் படிக்கிறது ரெகுலரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ 3 ஆண்டுக்குள்ளே 5 ஆண்டுக்குள்ளே அல்லது 7 ஆண்டு எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கும் உலகத்துக்கும் தெரிவித்து போக வேண்டிய காலம் கல்லூரி காலம் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கணும், கல்லூரி காலம் மட்டும்தான். மற்ற நேரங்களில் முடியாது. பேச தெரியுமா? ஒரு தடவை கல்லூரியில் நானும் முத்துவேலு போய் போய் கூப்பிட்றோம், இன்டர் காலேஜ் காம்படிஷன், நாளைக்கு பேச்சு போட்டி, யார் கலந்துக்கிற போகிறா. அப்போ வகுப்பில் ஒருத்தர் ஒரு பையன் இருந்துச்சு, அவன் லீவு சார் அப்படின்னாங்க. யார் பேச்சு போட்டி போகிறவன், சரி பாட்டு போடி, அந்த போட்டி அந்த பிள்ளை வரல சார். சரி, அடுத்து அந்த மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட் அந்த பையன் அவன் டிசி வாங்கி போயிட்டான் சார். இப்போ தான் எனக்கு கோவம் இருந்துச்சு. பட்டாருக்கு அதை கீழே வச்சுட்டு, இப்போ நீ யார், நீ யார், உனக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, நடிக்க தெரியாது, அப்படி ஒன்று நீ கோல்டு மெடலில் வாங்கல, ஒன்றும் வாங்கலை, நீ யார், ஒன்றுமே தெரியாமல் நீ உட்காந்துருக்காங்க. முதல்ல ஒன்றையவே உனக்கு தெரிய வேணாமா? யோசிச்சு பாரு, நீ யார்? என்னை எனக்குள்ளிருந்து நானே பிரசவித்த நாள் தான் கவிஞனான நாள். வைரமுத்து சொல்கிறாரு, என்னை எனக்கு என் தாய் தான் என்னை பிரசவிப்பா, எனக்குள்ள ஒரு ஆள் இருந்தான்ல, அவன் வெளிவர்ற மாதிரி காட்டணும். இந்த இப்போ இவர் மேடையில் வந்து மிமிக்ரி பண்ணலன்னா இவர் யாருன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு கேள்வி கேட்டாங்க, போட்டிகளில் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? போட்டிகளில் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? சிம்பிள், முதல்ல பேர் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெண்டா சாதாரணமான விஷயம் இல்லை, பேர் கொடுக்கணும். நீங்கள் பலரை கூப்பிட்ட உடனே கை தூக்கவே பயப்படுறோம். ஃபஸ்ட் இயர்ஸ் நான் பார்த்துருக்கேன். வந்தவுடனே அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்காக உங்கள் பேர் என்னன்னு கேட்பேன். அதில் படுற பாடு இப்போ கூட பாருங்க, சில பேர் எந்திரிச்சு பேர் சொல்லுங்க, உயிர் போய் போய் வரும். எந்திரின்னா போதும், நெஞ்சு வலி வந்துடும். அப்படியே தாம் பேரை சொல்லக்கூட தடுமாற்றம் ஏற்படுகின்ற நிலை இருந்தால் எப்படி ஆகும்? எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்கிற பாட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலடியார். நான் ஒரு சமண முனிவர்கள் பாடின தொகுப்பு, அந்த நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்கு. அதாவது சாதாரணமாக நீங்கள் காட்டு வழியாக போனீங்கன்னா ஒரு செடி காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குமா, காற்று அடித்தா ஆடுமா தண்டு. அதே செடி கால மாற்றத்தால் மண்ணின் உரம் பெற்று, வெயில் பெற்று, மற்ற சக்தியெல்லாம் பெற்று, மழை நீரால், மண்ணால், ஆகாயத்தால், பஞ்சபூதங்களால் பெருமரமாக நிற்குமா. அந்த பெருமரத்தில் யானையை கொண்டு வந்து கட்டி போடுவாங்களாம். இந்த காற்றுல ஆடின கொடிதான் யானையை கட்டுற மரமாக மாறுது. ஆடு கோடாகி அதனிடை நின்றதும், ஆடு கோடாகி அதனிடை நின்றதும், கால் கொண்ட கண்ணே களிரிணைக்கும் கந்தாகும், வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யும். வேற ஒன்றும் இல்லைங்க. நாம பெரிய ஆளாகணுங்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணல, இவர் முயற்சி பண்ணல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எங்கள் அப்பா கொண்டு அங்கே சேர்த்து விட்டேன், நான் முத்தகம் ஏற்காட்டில் படிச்சிருந்தேன்னா வேர்களில் வச்சிருப்பேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. ஜெயிக்கக்கூடியவன் யாருடைய தயவும் இல்லாமல் ஜெயிப்பான். என்னைய நானே செதுக்கிட்டேன் சொல்வார் இல்லையா? நம்மளை நம்ம தான் செதுக்கணும். யாரை குறை சொல்ல போறீங்க? நன்னலைக்கில் தன்னை நிற்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழ் சென்று இடுவானும், தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்வானும், தன்னை தலையாக கொள்வானும் தான், வேற யாரும் கிடையாது. இது பூரா நம்ம தான். என்ன இப்போ யோசிச்சு பாருங்க. நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு போனேன்னா இல்லை, நான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன். மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறத
கமல் கேட்குறாரு, சின்ன ஒரு இது மாத்திரம் சொல்கிறேன், டைம் எனக்கு நேரம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க, நான் முதல்ல கேட்டுக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசணும்னு. ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் நீங்கள் அதை செஞ்சிடணும், நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் முடிக்க போகிற மாதிரி வந்து போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்பதை மட்டும் கூறி என்னும் கருத்தை மட்டும் சொல்லி ஒன்றை மறந்து விட்டேன், செத்தா போகிறேன் பேசாம நான் அந்த கொடுத்த பேசுறேன். அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிள் இறங்க தெரியாமல் சுற்றுவாங்கல்ல சில பேர், ஏற்றி விட்டுருவாங்க, இறங்க தெரியாது சுற்றிக்கிட்டே இருக்கான். அவர் கிடையாது சொல்லுவார் கடைக்காரர், ஏய் நேராச்சு வந்து இறங்குங்க, போஸ்டர் காணம்பியா காலை விட்டுருக்கு அப்படின்னாங்க. டயத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சோழா ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது சென்னையில். அன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க, எம்எஸ் விஸ்வநாதன் வந்திருக்காரு, இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ வைரமுத்து, ஸ்ரீவித்யா, திரையுலகமே வந்து உட்காந்துருக்கு. இன்னும் 10 நிமிஷத்தில் கமல் வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ கமல் வர்றாருங்க. அப்போ ஹேராம் பட ஷூட்டிங், முடி வந்து இப்படி பெருசாக பறக்குது, ஒரு ராஜாளி கழுகு உள்ளே வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வர்றாருங்க. அவர் உள்ளே வர்ற போது அப்படியான ஒரு ஆளுமை, அப்படியே அந்த அரங்கமே அதிர்ந்து நிற்கிது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் என்னை பேச சொல்லிட்டு உட்காந்துட்டார். நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இதை நான் கூட மறந்துட்டேன், எனக்கு ஞாபகப்படுத்தினார் அவர். எப்படின்னு கேட்டால், இந்த தமிழில் ஸ்லேடைன்னு ஒன்று உண்டு. ஸ்லேடை ஒரு சொல்லு, ரெண்டாவது பொருள் தெரிஞ்சால் சிரிக்கலாம், இல்லைன்னா பக்கத்தால் பார்த்துக்கிட்டு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கலாம். சில பேர் இங்கிலீஷ் படத்தில் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஸ்லேடைங்கிறது ரெண்டாவது சொல்ல இருக்கக்கூடிய அழகு. இப்போ ஒரு பந்தயமே கட்டிட்டு இதை நான் ஆரம்பிக்க போகிறேன். எப்படி தெரியுமா? இப்போ நான் சொல்லுவேன், புரிஞ்சு சிரிக்கணும், எனக்கு கண்டுபிடிச்சி போய் நான் பார்த்த உடனே ஒரு மாதிரியா வழிஞ்சு சிரிக்கப்படாது, புரிஞ்சு சிரிக்கணும். எப்படின்னா, நான் பேசிக்கிட்டு இருந்த விஷயம், ஒரு வாத்தியார் பையங்களோட கிராமத்தில் ஒரு கடைக்கு காஃபி சாப்பிட போயிருக்காரு. திருவையார் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க, அங்கே தமிழ் கல்லூரி இருக்குது, காஃபி சாப்பிட போயிருக்காரு. அது குடிசை கடை. போன உடனே காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. காஃபி கொண்டு வச்ச உடனே பையங்கள்லாம் பார்த்துருக்காங்க, கருப்பாக இருந்தது காஃபி. கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு, என்ன காப்பியா அது, காப்பியா அப்படின்ட்டு, பாலே இல்லை பாருங்க அப்படின்னு சத்தம் போட்டு அந்த ஓனரை போய் அடிக்க போயிருக்காங்க. தமிழ் வாத்தியார் அவங்களுக்கு உட்கார் பேசாம எதுக்கு சத்தம் போடுற, நீ பாருங்க பாலே இல்லை பாருங்க, பாலே இல்லை பாரு. வாசல்லே ஒரு போர்டு போட்டுக்காரா இல்லையா, எப்படி, பாலக்காட்டார் கடை. சத்தியமா பார்த்துக்கிறது புரியல. பாலையே காட்ட மாட்டார், ரெண்டாவது அர்த்தம் ஞாபகம். பாலக்காட்டார்னு என்ன அர்த்தம்? பாலக்காட்டார்னு ஊர் ஒன்று, இன்னொன்று பாலையே கண்ணில் அவர் தான் எழுதி போட்டு தானே காப்பி கடை நடத்துறாரு. இதை நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப பலர் கைதட்டுறாங்க. அதில் எந்திரிச்சு கைதட்டுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் பயங்கரமாக கைதட்டுறாரு. எனக்கு கமல் சொன்னார், அன்றைக்கி நான் ரொம்ப ரசித்த விஷயம் உங்கள்கிட்ட என்னன்னா, நீங்கள் பேசி சிரிச்சதெல்லாம் இருக்கட்டுங்க, விஸ்வநாதன் எந்திரிச்சு கைதட்டினார்ல, ஏன் தெரியுமா? அவருக்கு சொந்த ஊர் பாலக்காடு. ஒரு பாலக்காட்டாரையே இப்படி விழுந்து சிரிக்க வச்சிங்கன்னா, நான் சொன்னேன் நானாங்க சிரிக்க வச்சேன், நம்ம தமிழ்தாரங்க சிரிக்க வச்சது, வேற யாரு சொல்ல முடியுமா? நவீனமாக புரிந்து கொள்றதாங்க நம்ம மொழி. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சில ஊரில் சில இதில் ஜோக் சொன்னோம்னா 3 நாள் கழிச்சு சிரிப்பாங்களாம், ஏன்னா புரிஞ்சு கொள்ளையாதான். நம்ம அப்படிங்கிறதுக்குள்ள சிரிக்கணுங்க, அதான் உண்மை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. நீ உடம்புக்கு சாப்பாடு போடுறீல்ல, உடம்புக்கு என்னன்னு சொல்ற, புரோட்டா பிச்சு எடுக்கிற பிரமாதமா, இட்லி பொங்கல் பூரி கிளப்புற, உயிருக்கு என்ன கொடுக்குற? திருவள்ளுவர் கேட்குறாரு, உன் உயிருக்கு என்ன கொடுக்குற? என் உயிருக்கு நான் எல்ஐசி பாலிசி சொல்லாத, எல்ஐசி இப்போ இது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் சொன்னார், நீ உன் உயிருக்கு தர வேண்டிய, உன் உடம்பை நம்பி ஒரு உயிர் வந்துருச்சுல்ல, உன் உடம்பை நம்பி ஒரு உயிர் வந்துருச்சுல, அந்த உயிருக்கு நீ என்ன கொடுக்குற? நீ புகழ் என்பதை கொடு. அந்த புகழை நீ கொடுத்து விட்டால் அந்த உயிர் எப்போது நிலைத்து. திருவள்ளுவர் யாருங்க? அவர் உருவம் என்ன தெரியாது, ஆனால் புகழால் நிற்கிறார். ஈதல் இசைப்பட வாழும் ஊதியம் இல்லை. அதுவும் எப்படி? கொடை மூலமாக உனக்கு புகழ் வர வேண்டும், வாரி கொடுக்கணுங்க.
வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பவர்களால் தான் செய்து காட்ட முடியும். இந்த அறையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்ப ஐயா அவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டே வந்தார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி தெரியுங்களா, வாழுகிற போதும் மற்ற போதும் எப்படி வாழும் தெரியுமா, பேச்சு செயல் ஒன்றா இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. வாழ்க்கையில் சந்தர்ப்பம் சில நேரங்களில் மட்டுமே வரும். அது கதவு தட்டுகிற போது நாம் திறக்காமலோ வெளியில் சுற்றி கொண்டோ இருந்தால் நம்மால் சாதித்து காட்ட முடியாது. சாதிப்பதற்கான மேடை தருகிறார்கள், சாதிப்பதற்கான விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள், வாய்ப்பு தருகிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். உலக புகழ் பெறுகிற அளவிற்கு நீங்கள் எல்லா செயல்பாட்டும் செய்யுங்கள். இந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப வழக்கமாக கேட்போம், ஃபேஸ்புக்கில் இருக்கியா, வாட்ஸ்அப்பில் இருக்கியா, இன்ஸ்டாகிராமில் இருக்கியா, இந்த 3 எங்கே இருக்கோ அந்த அலுவலகத்துக்கு நான் போயிட்டு வந்தாங்க. இந்த ஆண்டு கலிஃபோர்னியாவில் அந்த சிலிக்கான் வேலியில் ஃபேஸ்புக் அலுவலகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். 10,000 ஏக்கர் நிலம், 30 வயசு தான் அந்த ஆளுக்கு. மார்க் ஜூக்கர்பெர்க்னு 10,000 ஏக்கரில் நிலம், 6வது மாடியில் மண்ணும் மரமும் நீர்வீழ்ச்சியும் இருக்கு. 30 வயசுக்குள்ளே எப்படி இவ்வளோ செய்ய முடிஞ்சது? அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆக முடியுமா? ஆக முடியும். அவ்வளோ அறிவு. என்ன சிலபஸ்? நம்ம படிக்கிற சிலபஸ் தான் படிச்சிருப்பாவில். எப்படி வருது யோசனை? அடுத்தது கூகுள், சுந்தர் பிச்சை நம்மால் தான், தாமஸ் குரியன் நம்மால் தான். அநேகமாக இந்தியாவை ஆள்றது ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டது வெள்ளைக்காரனாக இருக்கலாம். இனிமேல் அமெரிக்காவையும் லண்டனையும் ஆள போகிறது தமிழர்களாகத்தான் இருப்பார்கள் என்றால் முடியும் என்பதுதான் நம்மால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய செயல்பாடு. வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். பேச முடியுமா, பாட முடியுமா, எழுத முடியுமா, பரீட்சையில் வெல்ல முடியுமா, வென்று காட்டுங்கள். வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.